ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஜூலை 27 அண்ட் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஹேண்ட் நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கான நேஷனல் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பற்றி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மெரிடைம் ஃபினான்சிங் சம்மிட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மெரிடைம் ஃபினான்சிங் சம்மிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. இதில் என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் சொல்யூஷன் வந்து இந்தியாவோட மெரிடைம் செக்டாருக்காக டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் இந்த சம்மிட்டில். ஓகேங்களா, ஸோ இதில் சம் ஹைலைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் வந்து இந்தியன் போர்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4 டேஸ்லேருந்து 1 டேக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ அவங்களோட ஆவரேஜ் டேர்ன் அரவுண்டு டைம் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த டேஸ்லேருந்து எவ்வளோ டேஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இம்பார்ட்டன்ட். 4 days to 1 day வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் வந்து நம்மளோட கண்டெய்னர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து மேஜர் போர்ட்டில் 70% கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் செகண்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்மளோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிப்பிங்கில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆட்டோமேட்டிக் ரூட் இதுக்கு கீழே தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபோர்த்தாக வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டிஜிட்டல் மெச்சூரிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஃபினான்சிங் கெப்பாபிலிட்டிஸ் வந்து மேஜர் போர்ட்ஸில். ஓகேங்களா, ஸோ இது ஒன்றும் இல்லை பெருசாக, பட் ஆனால் இது வந்து ஜஸ்ட் அந்த கண்டென்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் டிஜிட்டல் மெச்சூரிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெரிடைம் டெவலப்மெண்ட்காக ஃபண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மெரிடைம் டெவலப்மெண்ட்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் 25 to 26க்கு 25,000 crore வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க இனிஷியலாக வந்து இந்த அமௌண்ட்டு. ஓகே, ஸோ 25,000 crore. தென் வந்து இதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரிடைம் செக்டார் இவங்க வந்து டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் ஃப்ளாக்டு ஷிப் இதோட ஷேர் வந்து குளோபல் கார்கோவில் 20% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பை 2047க்குள்ளே. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா நம்மளோட மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது தான். குளோபல் கார்கோவில் நம்மளோட இந்தியாவோட ஃப்ளாக்டு ஷிப் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் 20% கிட்ட, அதுவும் 2047க்குள்ளே ஒரு டார்கெட்டாக. தென் வந்து யூனியன் பட்ஜெட் வந்து எவ்வளோ இதுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக 25,000 crore வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 49% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது ரிமைனிங் இருக்கிறது வந்து மேஜர் போர்ட்ஸு, சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அண்ட் அதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதோட ஷேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸு ஜஸ்ட் ஃபியூ தான். ஓகேங்களா, அதில் என்னென்னு திரும்ப நான் ரீகால் பண்ணுற பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மெரிடைம் ஃபினான்சிங் சம்மிட் அப்படின்ற ஒரு சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில். நம்மளோட ஃபினான்ஷியல் சொல்யூஷன் வந்து இந்தியாவோட மெரிடைம் செக்டரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம்மிட் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து ஆவரேஜாக டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து இந்தியன் போர்ட்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 4 daysலேருந்து 1 daysக்கு. தென் வந்து கண்டெய்னர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து மேஜர் போர்ட்ஸில் 70% கிட்டே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் 100% எஃப்டிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிப்பிங்கில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட்டு கீழே. ஓகேங்களா, தென் வந்து ஃபினான்ஷியல் டிஜிட்டல் மெச்சூரிட்டி மேட்ரிக்ஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டில் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 crore வந்து இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஷேர் வந்து 49%, ரிமைனிங் இருக்கிறவங்க வந்து மேஜர் போர்ட்ஸு, இந்த சிபிஎஸ்சி அண்ட் அதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதில் பேலன்ஸ் இருக்க பர்சன்டேஜ். தென் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியாவோட ஃப்ளாக்டு ஷிப்போட ஷேர் வந்து குளோபல் கார்கோவில் 20% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணணும் இன் 2047க்குள்ளே அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பை 2047க்குள்ளே. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். தென் இதோட ரிலேட்டட் நியூஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூ ஆஃபீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குன்னா ஸ்ரீநகர், அங்கே தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் செக்டார் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நியூ ஆஃபீஸ். இது எங்கன்னா ஸ்ரீநகர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தென் செகண்ட் நியூஸ், நம்மளோட பிரசிடெண்ட் 15th பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் திரௌபதி மர்மு. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3rd இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 5 இயர் டேர்மில். ஓகே, அதனால் இவங்க வந்து சம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களோட 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணதுனால இவங்க வந்து சம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திவ்யாங்ஜன் ஃப்ரெண்ட்லி ஆக்சஸ். ஓகே, ஸோ இது எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் அண்ட் மியூசியம். இதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் வந்து திவ்யாங்ஜன் ஃப்ரெண்ட்லி ஆக்சஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ராஷ்டிரபதி பவன் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து நம்மளோட 22 இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஓகே, தென் வந்து விசிட்டர் அம்யூனிட்டிஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து நம்மளோட விசிட்டர்ஸ்லாம் வந்து நம்மளோட டிஃப்ரெண்ட் பிளேசஸை விசிட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி தான் இந்த விசிட்டர் அம்யூனிட்டிஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உபார் சீசன் 2 இதில் என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிஃப்ட் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து ஆக்ஷனுக்கு விடுறதா வந்து இந்த உபார் சீசன் 2 அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் புக்கு. தென் வந்து நெட் ஜீரோ பை 2027. ஸோ ஓகேங்களா, நெட் ஜீரோ பை 2027ன்றது நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து செவரல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட 5 இயர் டேர்மில் அவங்க 3 இயர் டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கமாமரேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது மெயினாக இதோட எய்மே என்னென்னா அவங்களோட ஆக்சசிபிலிட்டி அண்ட் சஸ்டெயினபிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பப்ளிக் என்கேஜ்மெண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் அண்ட் பிரசிடெண்ட்டோட எஸ்டேட்ஸில் இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம். ஓகே, ஜஸ்ட் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் வந்து 22 இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடிஷ்னலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு வந்து செவரல் இன்டர்நேஷ்னல் ஆனர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். 2023 கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் ஹெல்லோ ஸ்டார் சுரினேம், 2024 சாம்பியன் ஆஃப் த ஆர்டர் ஃபிஜி, 2024 கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் டிமார் லெஸ்டி. இந்த 3 அவார்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3rd நியூஸ், நம்மளோட இந்தியன் ரயில்வே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹைட்ரோஜன் பவர் ட்ரெயின்டு கோச் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 111.83 crore. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் இருக்க இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரியில் தான் வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹைட்ரோஜன் பவர் ட்ரெயின் கோச் டெஸ்ட்டு நம்ம சென்னையில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம தமிழ்நாடு. ஓகே, ஸோ இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து டிரைவிங் பவர் கார்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, டிரைவிங் பவர் கார்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் வந்து இது எதோட பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் வந்து டெவலப்பிங் 1200 ஹைட்ரோஜன் பவர் ட்ரெயின் வந்து டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டார்கெட்டுக்காக இது ஒரு பார்ட்டு தான் இந்த ட்ரெயின் டெஸ்ட் பண்ணது. ஓகேங்களா. தென் வந்து இந்த ஹைட்ரோஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் இனிஷியேட்டிவ் இதில் வந்து 35 ஹைட்ரோஜன் பவர் ட்ரெயின் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்கன்னா ஹெரிட்டேஜ் அண்ட் ஹில்லி ரூட்ஸ் அக்ராஸ் இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எதை நம்மளோட க்ளீன் க்ரீன் அண்ட் சஸ்டெயினபிள் ரெயின் மொபைலிட்டியை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மேஜர் ஸ்டெப்பு தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஹைட்ரோஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் இதில் வந்து 35 ஹைட்ரோஜன் பவர்டு ட்ரெயின்ஸ் வந்து ஹில்லி ரூட்ஸ் அண்ட் அக்ராஸ் இந்தியாவில் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பர் காஸ்ட்டோட ட்ரெயின் வந்து 80 crore, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து 70 crore சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தானே வந்து இந்த ஹைட்ரோஜன் பவர்டு ட்ரெயின் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அமௌண்ட் வந்து 111.83 crore. ஓகே,
ஸோ நம்மளோட இந்தியன் ரயில்வே வந்து அவங்களோட நெட் ஜீரோ கார்பன் வந்து 2030 வந்து அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுமே பார்த்துக்கோங்க. இந்தியன் ரயில்வேஸ் நெட் ஜீரோ கார்பன் வந்து எந்த இயர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2030 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட நிர்மலா சீதாராமன், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 166th ஆனிவர்சரி ஆஃப் இன்கம் டேக்ஸ் டே. ஸோ இன்கம் டேக்ஸ் டேக்கு 166வது ஆனிவர்சரி. ஓகேங்களா, இதை அப்சர்வ் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில். ஸோ இந்த 166th ஆனிவர்சரியை வந்து ப்ரிசைட் பண்ணது யாருன்னா நம்மளோட நிர்மலா சீதாராமன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா, இவங்க தான் வந்து இதை ப்ரிசைட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு நியூ மேஸ்கட் வந்து அன்னேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த மேஸ்கட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மதுக்கார். ஓகேங்களா, ஐடி டிபார்ட்மெண்ட்காக மெயினாக இதை வந்து அன்னேபிள் பண்ணியிருக்காங்க. மேஸ்கட் அது பேர் என்னென்னா மதுக்கார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 2000 crore வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடோட. ஓகே, ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 2000 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார்ஸ் வந்து அக்வயர் பண்ணுறதுக்காக. ஏர் டிஃபென்ஸ் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார்ஸை வந்து அக்வயர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து நடந்திருக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மிக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்காங்களா, இவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது இந்த COP33 செல்ல. ஓகேங்களா, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கிளைமேட் சம்மிட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த COP33 செல்லு. ஓகே, ஸோ இது எப்போனா இன் 2028. ஸோ எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க 2028 தான். ஓகே, ஸோ COP33 இதை யார் ஹெட் பண்ணுறாங்கன்னா பிரகாஷ் மிஸ்ரா. இவர் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் டிவிஷன். இவங்க தான் வந்து இதை ஹெட் பண்ணுறாங்க இந்த COP33 செல்லை. ஆனால் இது வந்து இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த COP33 செல் வந்து யுனைடெட் நேஷனோட கிளைமேட் சம்மிட் 2028 ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸசைஸ் ட்ரோன் பிரகார் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் ட்ரோன் பிரகார் அப்படின்றத. ஓகேங்களா, எங்கன்னா மியான்மர் பார்டரில். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஆர்மி வந்து எக்ஸசைஸ் ட்ரோன் பிரகார் அப்படின்றத எந்த பார்டரில் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா மியான்மர் பார்டர். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்டரில் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணி நம்ம எந்த நியூஸும் படிக்கல. ஸோ இந்த ஃபஸ்ட் நியூஸ் படிக்கிறோம், அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, மியான்மர் பார்டரில். ஓகே, தென் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகே, நம்மளோட நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து யுனைடெட் கிங்டம்க்கு விசிட் போயிருக்காங்க. ஸோ விசிட் போனதுனால அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பிஎம் மோடியோட 4th விசிட் வந்து யுனைடெட் கிங்டம்க்கு போகிறது. இவர் 2014 போயிருக்காரு. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து டெக்னாலஜி செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ்க்கு வந்து 1 year கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட். டெக்னாலஜி செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ்க்கு கம்ப்ளீஷன் ஆஃப் 1 year. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இது எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, டெலிகாம், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், செமிகண்டக்டர்ஸ், குவாண்டம் டெக் இதிலெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது இந்த டெக்னாலஜி செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ். இது வந்து 1 year கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து நம்மளோட சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் தென் வந்து நம்மளோட யுனைடெட் கிங்டமோட நேஷ்னல் கிரைம் ஏஜென்சி இவங்க 2 பேரும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளோட சிபிஐ இந்தியாவும் ப்ளஸ் யூகேயில் இருக்க நேஷ்னல் கிரைம் ஏஜென்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் கிஃப்ட் டு கிங் சார்லஸ் 3. ஸோ அவர் வந்து என்ன கிஃப்ட் கிங் சார்லஸ்க்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொனாமா டவ் ட்ரீ அப்படின்றத சாப்ளிங் பண்ணியிருக்காங்க. இது எந்த இனிஷியேட்டிவ் கீழே பண்ணியிருக்காங்கன்னா ஹெக்பெத்மா கே நாம் இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் இது பண்ணதே யாருன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான். ஓகேங்களா, ஸோ அந்த இனிஷியேட்டிவ் கீழே பிளான் பண்ணப்பட்ட ஒரு சொனாமா டவ் ட்ரீயை தான் வந்து இவர் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஓகே, ஜஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நியூ இந்தியா யூகே விஷன் 2035 இதோட என்டோர்ஸ்மெண்ட் என்னென்னு பாருங்கள்.
2030 ரோட் மேக் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஆக்சுவலி 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். தென் வந்து இப்போ சம் கீ ஏரியாஸில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. என்னென்னா எக்கனாமி அண்ட் ட்ரேட், கிளைமேட் ஆக்ஷன், எஜுகேஷன், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆனுவல் ரிவ்யூ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி வந்து இந்தியாவும் அண்ட் யுனைடெட் கிங்டமோட ஃபாரின் செக்ரட்டரியும் வந்து ஒரு ஆனுவல் ரிவ்யூ வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, இது வந்து நம்மளோட இந்தியா யூகே விஷன் 2035 எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இப்போது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். யுனைடெட் கிங்டமோட ப்ரைம் மினிஸ்டர் கெயர் ஸ்டார்மர், கேபிட்டல் லண்டன், கரன்சி வந்து ஸ்டெர்லிங். ஓகே, ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து மால்தீவ்ஸும் போயிருக்காரு. ஸோ மால்தீவ்ஸ் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு 6 MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு MOU என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓஷன் ரிசோர்ஸ் மாலத்தீவ்ஸ். ஓகேங்களா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூனா அண்ட் டீப் சி ஃபிஷிங் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அக்வா கல்ச்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் ஃபஸ்ட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரிங்கும் ப்ளஸ் அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓஷன் ரிசோர்ஸ் இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு MOU. செகண்ட் வந்து இந்தியாவும் மால்தீவ்ஸும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா எதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட், எக்கனாமிக் இன்டெக்ரேஷன் இதில் ஃபோக்கஸ் பண்ணி. ஓகேங்களா. தென் வந்து தேர்ட் ஒன் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் இந்தியாவும் தென் வந்து மாலத்தீவ்ஸோட மெட்ராலஜிக்கல் சர்வீஸும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெதர் மாடலிங்காகவும் ப்ளஸ் வந்து சைக்ளோனோட இயர்லி வார்னிங் அண்ட் ட்ரைனிங்காகவும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அண்ட் டெக்னாலஜி மாலத்தீவ்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட டிஜிட்டல் சொல்யூஷன் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. மெயினாக எதில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரியில் இந்தியாவோட டிஜிட்டல் சொல்யூஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 பேர் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேரமோப்பியா ரெகாக்னேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக ட்ரக் அப்ரூவலுக்காகவும் காஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு NIPL நம்மளோட நேஷ்னல் இந்தியா NPCI இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்தியாவும் தென் வந்து மாலத்தீவ்ஸோட மணி அத்தாரிட்டி இவங்க 2 பேரும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா UPI பேஸ்டு பேமெண்ட் வந்து மாலத்தீவ்ஸில் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து ஒரு 6 MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 6 MOU ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தென் வந்து லெட்டர் ஆஃப் கண்டென்ட் டு மாலத்தீவ்ஸ் வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் எய்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4850 crore. ஓகேங்களா. லைன் ஆஃப் கிரெடிட் டு மாலத்தீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக 4850 crore வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெப்ட் ரிலீஃப் அக்ரிமெண்ட்டு இதுவும் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மால்தீவ்ஸோட ஆனுவல் ரீபேமெண்ட் பேர்டன் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 51 மில்லியன்லேருந்து 29 மில்லியனுக்கு வந்து என்ன டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட மாலத்தீவ்ஸோட ஆனுவல் ரீபேமெண்ட் பேர்டன் வந்து 40% கிட்ட டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 51 மில்லியன்லேருந்து 29 மில்லியனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மாலத்தீவ்ஸோட கேபிட்டல் வந்து மேல், கரன்சி வந்து மால்திவியன் ரஃபியா. கூட ஸ்டாட்டிக்ஸும் சேர்ந்து படிச்சுட்டே வாங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. கேபிட்டல் மேபி ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, ஒரு சில டைம் கேட்காமலும் இருந்திருக்காங்க. பட் ஆனால் இப்போது நம்ம படித்தே ஆகணும். நீங்கள் ஏன்னா இப்போ IBPS கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மெயின்ஸ் லெவலில். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 40 minutes 50 மார்க். ஸோ கரண்ட் அஃபேர் இங்கிலீஷ் வந்து இதில் மார்க் கொஞ்சம் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். பிகாஸ் வந்து ரீசனிங்கும் குவான்ஸும் பார்த்தீங்கன்னா கொஷினோட நம்பர்ஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு டைமும் கம்மி பண்ணிட்டாங்க, மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ லெவல் ஆஃப் கொஷின் வந்து கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். ஸோ எல்லாருனாலையும் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதான் போட முடியும். பட் ஆனால் அந்த 2 செக்ஷனில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்போத்துலேருந்து அட்லீஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, then banking and finance.
ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ்ஃப்ளோ அப்படின்றது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிராஸ் பார்டர் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து இன் பிரின்சிபல் அத்தாரைசேஷன் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபார் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனுக்காக எக்ஸ்ஃப்ளோ அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு தனி வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ஃப்ளோவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டருக்காக அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து போத் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஃப்ளோ ரெண்டு ஃப்ளோவுமே வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க எக்ஸ்ஃப்ளோ அப்படின்றது. தென் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ், பாரத் எலக்ட்ரானிக் பிஎம்எல் லிமிடெட். இவங்க வந்து ஒரு ஷெட்யூல் ஏ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வராங்க. இவங்க வந்து இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெடோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோ டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு மெரிடைம் சிஸ்டம், மெரைன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ பிஎம்எல் லிமிட்டடும் இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிட்டடும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற எம்ஓயு போட்டிருக்க ரீசன் வந்து கோ டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு மெரைன் சிஸ்டமில் ஒன்றா ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? இது வந்து எந்த இனிஷியேட்டிவ் கீழே வருதுன்னா ஆத்ம நிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ் கீழே தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். டாக்டர் வி நாராயணன், சேர்மன் இஸ்ரோ, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஜிபி பிர்லா மெமோரியல் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாருன்னா நாராயணன் வந்து ஜிபி பிர்லா மெமோரியல் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்க்கு வந்து இவர் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இவருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பாஸ்ட் அவார்டிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து 33rd மெம்பர் இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுராதா தக்கூரை வந்து இவங்க வந்து செக்ரட்டரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேருக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. இவங்களை இப்போ வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐயோட டேரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களோட நேம் என்னென்னா அனுராதா தக்கூர். ஸோ இவங்க கரண்ட்டாக எந்த போஸ்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, ப்ளஸ் இப்போ வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க போஸ்ட்டும் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் வந்து இவங்க அதர் நாமினி வந்து இந்த போஸ்ட்டுக்கானது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 கவர்மெண்ட் நாமினி டேரக்டர்ஸ் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐயில் இருப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்ட் டேரக்டர் வந்து 2 பேர் இருப்பாங்க. அதில் ஆல்ரெடி இருக்கிறவரோட பேர் வந்து நாகராஜு அப்படின்றவர். இப்போ புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கவங்களோட பேர் வந்து அனுராதா தக்கூர். ஓகேங்களா? தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எது மூலமானு பார்த்தீங்கன்னா சோயூஸ் 2.1B கேரியர் ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஒஸ்டோச்சே காஸ்மோட்ரோம்லேருந்து. ஓகேங்களா? இது வந்து ஸ்பேஸ் போர்ட்டு எங்கே இருக்குன்னா ஹமூர் ஒப்லாஸ்ட் ரஷ்யாவில் இருக்குது. ஓகே, அங்கேருந்து தான் வந்து இந்த 20 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த கேரியர் ராக்கெட் மூலமாக பார்த்தீங்கன்னா சோயூஸ் 2.1B கேரியர் ராக்கெட் மூலமாக தான் வந்து இந்த 20 சேட்டலைட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ இந்த 20 சேட்டலைட்ஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 2 வந்து ரஷ்யாவோட அயோனோஸ்பியர் MEOS, 17 வந்து ஸ்மாலர் ரஷ்யன் சேட்டலைட்ஸு. ஓகேங்களா? 1 வந்து நஹீடு, இன்னொரு 2 வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட், அதோட 110 kg, அது வந்து ஈரானோடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ ரஷ்யாவோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, கரன்சி வந்து ரூபல், கேபிட்டல் வந்து மாஸ்கோ. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ ஜூலை 25 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெசன்ட். ஸோ இதுக்கு தீம் இருக்குது. இதுக்கு தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் டுகெதர் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெசன்ட் லீடிங் வித் ஸ்ட்ரென்த். ஸோ இதுக்கான தீம் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ரைசிங் டுகெதர் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெசன்ட் லீடிங் வித் ஸ்ட்ரென்த். இது வந்து ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெசர்ட் 2025. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க. இதை அடாப்ட் பண்ணது யாருன்னா யுனைடெட் நேஷனோட ஜென்ரல் அசம்பிளி தான். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டாடுறாங்க. ப்ளஸ் இதுக்கான தீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? தென் வந்து செகண்ட் ஜூலை 26 பார்த்தீங்கன்னா 26th கார்கில் விஜய் திவாஸ் இல்லைனா கார்கில் விக்டோரி டேன்னு சொல்லுவாங்க.
இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மியோட பாகிஸ்தான் கார்கில் வார் 1999 நடந்துச்சுல, அப்போ இறந்தவங்களோட டேவை வந்து கமாமரேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த 26th கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்போன்னா 26th ஜூலை. ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவோட 4th வார் வித் பாகிஸ்தான் அப்போ நடந்திருக்கு. ஸோ அதில் இறந்தவங்களோட இதுவை பற்றி தான் இது. ஓகே, தென் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் த மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம் ஆர் வேர்ல்டு மேங்க்ரூவ் டே. இதை அப்சர்வ் பண்ணது யாருன்னா யுனெஸ்கோ. ஓகேங்களா, இது வந்து 10th இன்டர்நேஷ்னல் டே. இதுக்கான தீம் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட் ஃபார் அவர் ஃப்யூச்சர். ஓகே, நம்மளோட ஃப்யூச்சருக்காக ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட் ஃபார் அவர் ஃப்யூச்சர், இது தீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2016 தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஹவு டேனியல் நெனோட்டோ அப்படின்றவங்கள ஆனர் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான தீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து மிஷ்டி ஸ்கீம், இன்னொன்று வந்து மேங்க்ரூவ் அலைன்ஸ் ஃபார் கிளைமேட். ஓகே, அண்டு நம்மளோட இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம் வந்து எங்கே இருக்குன்னா பித்தார்கனிகா ஒடிஷா, அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கண்டிகியூஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டுமே. ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் இதை ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு வீக்லி ரிவிஷன் மந்த்லி ரிவிஷன்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக மறக்காது. ஓகேங்களா, தேங்க்யூ.